முடியாது ஒரு வீடியோ. ஸோ வண்டியெல்லாம் நல்லா கழுவிட்டு எங்கே கிளம்பிட்டுருக்கேன்னா சென்னைக்கு தான் கிளம்பிட்டுருக்கேன். ஸோ ஒய்ஃபை வந்துட்டு சர்ப்ரைஸாக மீட் பண்ணுறதுக்கு. அவங்க பைக்கில் வர்றது தெரியாது, தெரிஞ்சால் செம்மையாக திட்டுவாங்க. ஏன்டா கார் தான் பக்கத்தில் இருக்கே, காரில் போகலான்னு நீங்கள் கேட்கலாம். காரில் பேரிங்கு கூட்டிக்கிச்சு. ஸோ கரன்னு மிக்ஸி அடிக்கிற மாதிரியே ஒரு சவுண்டு. ஸோ அதனால் காரை நம்ம கைப்புள்ள சைடில் நிற்கிறாரு பார்த்திங்களா, முறைச்சிக்கிட்டேன். ஸோ கார் சைலண்ட்டாக நிற்குது. ஸோ நம்ம நீட்டாக வாஷிங் கன்னை வச்சு காரை பைக்கை நீட்டாக கழுவிட்டு, ஸோ ஆல்மோஸ்ட் கழுவி முடிச்சிட்டேங்க. லிக்விடெல்லாம் போட்டு நீட்டாக கழுவி முடிச்சா செஞ்சிடுச்சு. ஓகே, முடிஞ்சாச்சா? ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம வீட்டுக்கு போயிட்டு ரெடி ஆகிட்டு, ஸோ ஒரு 8 o'clock வண்டியை ஸ்டார்ட் பண்ணுவோம். எஸ், ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. அரௌண்ட் ஒரு 8 o'clock ஆகுது. கிளம்பலாமா? ரைட், லெட்ஸ் கோ. போய் ஃபஸ்ட்டு ஃபியூல் ஃபில் பண்ணலான்னு பார்த்தா, ஆக்சுவலாக இந்த பைக்கோட ஃபியூல் கெப்பாசிட்டியே கூகுளில் 15 லிட்டர் தான் காட்டுது. ஆனால் இது ஆல்மோஸ்ட் 17 லிட்டர்ஸ் ப்ளஸ் பிடிச்சது. ரியலி ஷாக்கிங்காக இருந்தது. 1900 சேஞ்ச் கிட்ட நான் பே பண்ணேன். ஸோ யாருன்னா மெக்கானிக் நண்பர் பார்த்தீங்கன்னா மறக்காமல் கொஞ்சம் இது நீங்கள் செக் பண்ணி சொல்லுங்கள் ப்ளீஸ். ஸோ ஃபைனலாக டோல்கேட் கிட்ட வந்தாச்சு. இது வந்துட்டு என்ன டோல்கேட்டுப்பா, இருங்க லைட்டாக யோசித்து சொல்கிறேன். வர மாட்டேங்குது. ஒஸ்கோட்டே டோலுங்க. ஸோ கிராஸ் பண்ணி வந்தோன்னா அதுக்கப்புறம் நீங்கள் செம்ம சேஃபாக ஓட்டணும். ஏன்னா போகிறது வந்துட்டு சித்தூர் ரூட். ஸோ இந்த ரூட்டில் ஃபுல்லாகவே வந்து ஹம்சாவே தான் இருக்கும். ஒரு சம்பவம் வேறுங்க. ஸோ வேறு லெவல் சம்பவம். ஸோ ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். ஸோ ஒய்ஃப் ஸ்பாட்லேயே இறந்துட்டாங்க. செம்ம சேடான விஷயம் இது. இறந்துட்டாங்க. ஹஸ்பண்ட் கை கால் போச்சு. நீங்கள் சொல்லி தான் எனக்கு தெரியும், பட் ரொம்ப நேரம் விடலை. ஸோ அந்த இதுலேயே முன்னால் வந்து வண்டியை ஸ்டாப் பண்ணிட்டேன். மைண்டு ஃபுல்லாக கொலாப்ஸ் ஆகிடுச்சு. ஸோ லைட்டாக சாப்பிட்லாங்க. அது க்ரீன் கார்டன் சொல்லிட்டு, ஸோ நம்ம தமிழ்நாடு ஸ்டைலில் செம ஃபுட்டு. பட்டர் சிக்கன் தான் வாங்கினேன். அதான் நான் பட்டர் சிக்கன் மாதிரிலாம் கிடையாது. நம்ம ஊர் ஸ்டைலில் ஃப்ரெஷ்ஷான சிக்கன், ஒரு என்ன சொல்கிறது, அடுப்பில் சுட்ட ரொட்டியும், ஸோ அந்த பட்டர் சிக்கன் சொல்லப்பட்ட நம்ம ஊர் சிக்கனும் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ பாட்டில் தனி தான் தராங்க, நார்மல் தனி தரல. ஸோ 20 rupees எக்ஸ்ட்ரா பே பண்ணுற மாதிரி இருக்கும். சாப்பிட்டு பார்த்தேன், வேறு லெவல் தமிழ்நாடு டேஸ்ட்டு. இன்னொன்று ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சுங்க. ஸோ நைட் அரௌண்ட் 9 o'clock அந்த பக்கம் க்ராஸ் பண்ணும்போது ஸோ ஃப்ரெஷ்ஷாக பண்ணிகிட்டு இருந்தாங்க. எப்படியோ 20 minutes கழிச்சு தான் கொடுத்தாங்க. தென் ஹெல்மெட்டை மாட்டிட்டு கிளம்பியாச்சுங்க. ஸோ செம்ம டயர்டாக ஃபீல் பண்ணேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வண்டியை சைடில் போட்டு சின்னதாக ஒரு வீடியோ நம்ம டாய் பாய் எடுப்போம்னு பார்த்தேன். தண்ணி பாட்டில் எங்கே வச்சுருக்கேன்னு பார்த்தீங்களா, இப்படி தான் நமக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி. இது நம்ம குஷன். ஸோ எதுக்காகனா நெருப்பு சுடாமல் இருக்க, டிக்கி வெந்து போகாமல் இருக்க. ஸோ சென்னைக்கு இன்னும் ஒரு 80 kilometers இருக்குது. பரப்போமா? எஸ், ஃபைனலாக வந்துட்டோம் ஒய்ஃபோட ஒரு சென்னை. ஸோ அவங்க சர்ச்சில் வந்துட்டு 4th year anniversary. இதுக்கு தான் வந்தோம், பட் நம்ம லேட்டாக வந்துட்டோம். மொக்க வாங்க போகிறோம். ஒய்ஃப்ட்ட போய் செம்மையாக திட்டு வாங்க போகிறோம். செம்மையாக டெக்கரேட் பண்ணியிருக்காங்கல்ல. ஸோ லேட் ஆயிடுச்சு. நான் சீக்கிரம் பிளான் பண்ணேன், பட் என்ன பண்ணுறதுன்னு தெரில. லெட்ஸ் கோ ஹோம். வீட்டை ரீச் ஆயாச்சு. எஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம் காய்ஸ். பார்ட் 2 வருகிறது. வெயிட் பண்ணுங்கள்.